Hey, welcome back to my channel. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜயகுமாரி. இன்றைக்கி நம்ம ஒரு தீபாவளி ஸ்பெஷல் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் திரட்டிப்பாலுங்க. இது செய்யறது ரொம்ப ஈஸிங்க. இது தேங்காயும் பாசிப்பருப்பும் சேர்த்து செய்யறது ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட்டாக செய்யறதும் இது குயிக்காக பண்ணிடலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாண்டில் வச்சுக்கிறேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு. இதை நல்லா பொன்னிறமாக கருகாமல் வறுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பாருங்க, நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ இதை கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா ஆறிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கணும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி நைஸ் பவுடராக அரைச்சிக்கணும். இதில் 1 கப் ஃப்ரெஷ் தேங்காய், அந்த ஓரம் இருக்கிற அந்த பிளாக்காக இருக்கும் பாருங்கள், அந்த தோலெல்லாம் நீக்கினது 1 கப்பு, அதை இதில் போட்டுக்கணும். போட்டு அதில் தேவையான தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இது பாருங்க, இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இதை ஒரு பாண்டில் எடுத்து கீழே வச்சுருங்க. அதில் இதை கொட்டிடுங்க. அரைச்சதை ஏற்கனவே 3/4 டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேங்க. மேற்கொண்டு இவ்வளோ தண்ணி விட்டுருக்கேன். மொத்தம் 1.5 டம்ளர், 1.25 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் வேணும்னா அப்புறம் 1/4 டம்ளர் விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிடணும். அப்புறம் தான் ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்கணும். எல்லாம் அதெல்லாம் கட்டி கட்டியாக ஆகிடும். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கை விடாமல் இதை கலக்கிண்டே இருக்கணும். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டு இது கொஞ்சம் கெட்டியாக ஆகிற வரைக்கும் கலக்கிண்டே இருக்கும். இது பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததும் என்ன பண்ணணும், இதுக்கு 1 கப்பு வெல்லம், 1 கப் தேங்காய் எடுத்தேன், அதனால் 1 கப்பு வெல்லம் போட்டுக்கணும். இது நல்ல வெல்லம்னால நான் அப்படியே தூள் பண்ணி போடுறேன். நீங்கள் ஏதாவது குப்பை கப்பை அப்படி இருந்ததுன்னா அதில் தண்ணியில் கரைச்சி விட்டுக்குங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணால் திரும்ப லூஸ் ஆகிடும். கைவிடாமல் அது நல்லா சேர்ந்து வர வரைக்கும் கலரிண்டே இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதை நல்லா கைவிடாமல் கலரணும். இதெல்லாம் பாரம்பரியமான செட்டிநாடு தேங்காய் திரட்டுப்பாலுங்க. சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். இதை செய்து தீபாவளிக்கு எல்லாரும் அசத்தி எல்லாம் நல்லா சாப்பிட்டு தீபாவளியை கொண்டாடுங்க. இதை பாருங்க, இதை நல்லா கலரியாச்சு.
இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேங்க, அதில் கொட்டிக்கலாம். இதை சமப்படுத்தியாச்சுங்க. இதை 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறம் பார்க்கலாம். பாருங்க, 5 மணி நேரம் ஆகிடுச்சு, நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு செட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கு. இப்போ இதை கட் பண்ணி காமிங்க. சுவையான தேங்காய் திரட்டுப்பால் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவளா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் ஹேப்பி தீபாவளி. தேங்க்யூ.